The pair of linear equations word sum இது வந்து அந்த டைம் ஸ்பீட் கான்செப்ட். எப்போதுமே இந்த டைம் ஸ்பீட் கான்செப்டில் ஸ்பீட் டைம் கான்செப்டை நீ நல்லா புரிஞ்சு வச்சுக்கணும். நான் ஃபஸ்ட்டு அந்த ஸ்பீடுன்னு என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். அதை பேஸ் பண்ணி நம்ம போகலாம். ஜென்ரலாக ஃபிசிக்ஸில் ஸ்பீடு அப்படின்னு சொன்னால் தட் இஸ் ஈக்குவல் டு distance divided by time. இது வந்து ஒரு ஸ்கேலார் குவான்டிட்டி, டைரக்ஷன் இன்வால்வ் ஆகாம இருக்கக்கூடியது, வெறும் மேக்னிடியூட் மட்டும்தான். வெலாசிட்டினா அது வெக்டார். ஸோ மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன், எந்த டைரக்ஷன்ல அப்படிங்கிறதும் இருக்கும். அங்க வந்து எப்படி சொல்றோம், டிஸ்பிளேஸ்மெண்ட், இந்த இடத்துல டிஸ்பிளேஸ்மெண்ட் divided by time அப்படின்னு போடும். யூஸ்வலா பிசிக்ஸ்ல டிஸ்பிளேஸ்மெண்ட்னாக்க அதை எஸ்ன்னு மென்ஷன் பண்ணுவாங்க, டயத்துக்கு டி அப்படின்னு மென்ஷன் பண்ணுவாங்க, வெலாசிட்டியா சிம்பிளா வி. ஸோ நீ ரொம்ப ஈஸியா ஞாபகம் வச்சுக்கக்கூடிய ஃபார்முலா எஸ் இஸ் ஈக்குவல் டு விடி. இது நல்ல ஸ்டாண்டர்டா ஞாபகம் வச்சுக்கோ. இட் மீன்ஸ் அதாவது வெலாசிட்டி வி, நீ பாட்டு எஸ்னா ஸ்பீடு வச்சுக்காத, நீ இந்த மாதிரி தான் போகணும் ஃபிசிக்ஸை பொறுத்தவரையிலும். அதுக்கு ஈக்குவலண்ட்டாக இங்கே கொண்டு வந்துக்கலாம், பட் ஒரே மாதிரியே ஃபிக்ஸ் பண்ணிக்கோ எப்போது மெமரியில், அப்போ தான் ஈஸியாக இருக்கும். எஸ் ஈக்குவல் டு விடி அப்படி தான் ஞாபகம் வச்சுக்கணும். எஸ்ன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட், புரியுதா? அதாவது இந்த இடத்துக்கிட்ட அது டிஸ்டன்ஸ், புரியுதா? ஸோ அப்போ இந்த இடத்துல சொல்கிறப்ப எப்படி சொல்கிறோம், தட் இஸ் டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்டு டைம். இதெல்லாம் நான் திருப்பி திருப்பி சொல்கிறேன். இந்த ஸ்பீடில் ஃபர்ஸ்ட் எஸ் வருதுன்றதுனால உடனே எஸ் அப்படி வச்சுக்க கூடாது, புரியுதா? அப்படி உனக்கு கன்ஃபியூஷன் இருந்ததுன்னா வெறுமனை இப்படி வச்சுக்கோ. எது ஞாபகம் இருக்கோ அதை நீ வச்சுக்க வேண்டியது உன் பொறுப்பு. ஒன்று இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோ, இல்லாட்டினா இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோ. இல்லை சார் நான் ஃபிசிக்ஸ் பிரகாரம் பியூட்டிஃபுல்லாக போவேன் அப்படி ஞாபகம் வச்சுக்கோ, இல்லாட்டினா இப்படி ஞாபகம் வச்சுக்கோ. ஏதாவது ஒன்று ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும், எல்லாத்தையும் போட்டு குழப்பிக்காது. ஸோ நான் என்னுடைய சஜஷன் என்ன அப்படின்னாக்கா, நீ எப்போதுமே தட் இஸ் இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கிறது ரொம்ப ஈஸி. எஸ் ஈக்குவல் டு விடி ரொம்ப சிம்பிளாக இருக்கும். என்னது, எஸ் இஸ் ஈக்குவல் டு விடி, வெரி சிம்பிள். ஆனால் ஒன்னே ஒன்று கன்ஃபியூஷன் வராமல் இருக்கக்கூடியது என்ன, எஸ்னா நல்லா தெளிவாக டிஸ்பிளேஸ்மெண்ட், இந்த இடத்துல டிஸ்டன்ஸ். வீனா வெலாசிட்டி, இந்த இடத்துல ஸ்பீடு, புரியுதா? வேல் அப்படின்னா ஸ்பீடாக போகிறாது, அப்போ வேல் வெலாசிட்டி ஸ்பீட். இங்கே டி டைம், ஓகே, அதை மறக்காத. இப்போ இது வந்து ஒரு யூகே புக்லேருந்து எடுத்ததுனால அவன் மைல்ஸ் கீல்ஸ்ன்னு சொல்லியிருக்கான். அதில் யூஸ்வலாக வந்து டிஸ்டன்ஸ் அப்படின்னா கிலோமீட்டர் இல்லாட்டினா மீட்டரில் சொல்லுவாங்க இல்லையா? ஸோ இது யூனிட் எப்படி வரும், கிலோமீட்டரில் வரலாம் இல்லாட்டினா மீட்டரில் வரலாம். ஆனால் எல்லாமே ஒரே மாதிரி வரதான் பார்த்துக்கோ. இங்கே எப்படி இருக்கும், தட் இஸ் கிலோமீட்டர் பர் ஹவர் அப்படின்னு போடுவான், கேஎம்பிஹெச், கிலோமீட்டர் பர் ஹவர். இங்கே ஹவரில் தான் இருக்கணும், புரியுதா? அவன் மினிட்ஸில் கொடுத்தா கூட ஹவரில் மாற்றினேன், ஏன்னா ஸ்பீடு வந்து அப்படி தான் கொடுப்பான். அடுத்தது இந்த இடத்துல மீட்டரில் கொடுத்தான் அப்படின்னாக்கா அதுக்கு தகுந்த மாதிரி அவன் மீட்டர் பர் செகண்ட்னு கொடுப்பான். ஸோ யூஸ்வலாக அது வந்து ஃபிசிக்ஸில் தான் அப்படி தான் வரும். பட் இந்த மாதிரி உங்களுக்கு வரதெல்லாம் கிலோமீட்டர் பர் ஹவர். ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்கான், எம்பிஹெச்னு கொடுத்துருக்கான், அதாவது மைல்ஸ்ன்னு கொடுத்துருக்கான். ஸோ அப்போ இந்த இடத்துல என்ன சொல்கிறோம், மைல் பிரிட்டிஷ் யூனிட்டாக கொடுத்துருக்கான். இங்கே என்னது, மைல்ஸ் பர் ஹவர் அப்படிங்கிறான். அப்போ இங்கே அவர் அப்படிங்கிறது தான் வச்சுருக்கான், ஓகேவா? ஸோ இதில் தெளிவாக இருக்கு, இது புரிஞ்சுதா? ரைட். இப்போ கான்செப்ட் வந்து நமக்கு தெளிவாக இருக்கும். அடுத்தது யூஸ்வலாக இது வேரியஸ் அரேஞ்ச்மெண்ட் நீ பண்ணிக்கணும். இப்போ எஸ் இஸ் ஈக்குவல் டு விடினா டைம் கான்செப்ட், டோட்டல் டைம் எவ்வளோ ஆச்சு, அப்போ போகிறதுக்கு எவ்வளோ வரத்துக்கு எவ்வளோ அப்படியெல்லாம் சொல்கிறப்போ, அப்போ டைம் அப்படின்னா ரீஅரேஞ்ச் பண்ணிக்கிறோம். எப்படி பண்ணிக்கிறோம், இங்கேன்னு பண்ணிடுறோம். ஸோ வி எந்த பக்கம் இறக்கிடுறோம் இல்லையா? ஸோ அப்போ எஸ் பை வி. ஸோ இதில் வந்து சேஞ்சஸே இருக்கக்கூடாது, பக்காவாக ஞாபகம் வச்சுக்கோ. அதாவது டிஸ்டன்ஸு டிவைடட் பை ஸ்பீடு, ஓகேவா? ரைட். யூஸ்வலாக வந்து என்ன சொல்லுவான், இங்கேருந்து அங்கே ஏ டு பி போகிறப்ப இவ்வளோ நேரம் ஆச்சு, பி டு சி வரப்போ இவ்வளோ நேரம் ஆச்சு, அதை பேஸ் பண்ணி கால்குலேட் பண்ண அதை தான் சொல்லிட்டு இருப்பான்.
அடுத்தது இன்னொரு கான்செப்ட் நீ நல்லா புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, இதை நான் கான்செப்ட் தான் முதல்ல டிஸ்கஸ் பண்றேன், ஸோ தட் யூ கேன் வெரி வெல் அண்டர்ஸ்டாண்ட் த சப்ஜெக்ட். இப்போ யூஸ்வலா அது ஸ்ட்ரீம்ல போறதா இருந்தாலும் சரி, இல்லாட்டினா ஒரு ஸ்ட்ரீம்னா என்ன, அப்படியே ஒரு ஓடையா இல்லையா, ஒரு நீரோடை அப்படியே போயிட்டே இருக்கு, வாட்டர் ஃப்ளோ ஆகிட்டே இருக்கும் இல்லையா, வாட்டர் இப்படி ஃப்ளோ ஆகிட்டே இருக்குது, வாட்டர் இப்படி ஃப்ளோ ஆகிட்டே இருக்கும். இது என்ன பண்ணும், இங்கேருந்து ஒரு டைரக்ஷன்ல போயிட்டு இருக்கும், அதாவது இதனுடைய டைரக்ஷன், ஸ்ட்ரீமோட டைரக்ஷன் இது. இப்போ இதுல போட்டு ஒருத்தன் ஓட்டிட்டு போறான். ஸோ இப்படி போட்டு ஓட்டுறவன் என்ன பண்றான், அதுல இப்படி உட்காந்துட்டு போட்டை ஓட்டுறான். ஸோ ஸ்ட்ரீம் போற டைரக்ஷன்லயே போட்டை ஓட்டினான்னா அது பேர் என்ன, டவுன் ஸ்ட்ரீம் அப்படின்னு பேரு. நோட் பண்ணிக்கோ, டவுன் ஸ்ட்ரீம் அப்படின்னா போற கதியிலே அப்படியே போயிட்டே இருக்கலாம்ல இல்லையா. ஸோ ஸ்பீடு அந்த வாட்டரோட ஸ்பீட்லயே அந்த போற டைரக்ஷன்லயே இதுவும் போகுதுன்னு அர்த்தம், அது பேரு டவுன் ஸ்ட்ரீம் அப்படின்னு பேரு. அடுத்தது இதே ஸ்ட்ரீம்ல இப்போ ஒரே மாதிரியா போயிட்டு இருக்க முடியும், திரும்பி ரிட்டர்ன் ஆக வேண்டாமா அவன். ஸோ ஸ்ட்ரீம் மாறாது, உன் இஷ்டத்துக்குலாம் மாறுமா, மாறாது. அப்போ அந்த ஸ்ட்ரீம் பாட்டுக்கு இதே டைரக்ஷன்ல தான் இருக்கும். ஆனா இங்க மாறுறது எது, தட் இஸ் போட்டு வந்து போயிட்டு இக்கரைக்கு போயிட்டு அந்த பேங்க்ல இருந்து இந்த பேங்க் வரான், திருப்பி ரிட்டர்ன் ஆகுறான். இப்படி ரிட்டர்ன் ஆகுறப்ப அவன் என்ன பண்றான், எதிர்த்துக்கிட்டு வரான் இல்லையா. ஸோ அப்போ அது பேர் என்ன, அப்ஸ்ட்ரீம் அப்படின்னு பேரு. இது பேர் என்ன, அப்ஸ்ட்ரீம் அப்படின்னு பேரு. ஓகேவா, இது அப்ஸ்ட்ரீம்னு பேரு. எதிர்த்துக்கிட்டு வரான், அப்போஸ் பண்ணிக்கிட்டு வரான். யூஸ்வலா இப்போ இது வந்து காத்து இதுல தான், ஸ்ட்ரீம்ல தான் இல்லை, புரியுதா, காத்துல கூட இதே மாதிரி ஏர்கிராஃப்ட் அது கூட பண்ணலாம். பிளேன்ல என்ன பண்ணும், இப்போ விண்டோட வெலாசிட்டி, இப்போ இதை வந்து ஸ்ட்ரீம்னு வச்சுக்கிற மாதிரி இப்போ என்ன பண்ணலாம், ஏர் கரண்ட் அப்படின்னு வைக்கலாம் இல்லையா. ஸோ அப்போ இது ஒரு ஸ்ட்ரீமா இருக்கலாம், அப்படி இல்லைன்னாக்கா ஒரு ஏர் கரண்டாகவும் இருக்கலாம். ஸோ ரெண்டு விதமா இருக்கலாம் இல்லையா. ஸோ அப்போ இது வாட்டரா இருக்கலாம், அதாவது ஸ்ட்ரீமா இருக்கலாம், ஆர் ஏர் கரண்டா இருக்கலாம் இல்லையா, வாட்டர் விண்ட் அப்படிலாம் சொல்றோம்ல. ஸோ விண்ட் ஸ்பீடாகவும் இருக்கலாம். ஓகே சார், விண்டுனே போட்டுப்போம், விண்டு. ஸோ நம்ம சைக்கிளில் போகிறோம்னு வச்சுக்கோங்க, சைக்கிளில் போகிறப்ப என்ன பண்ணுவோம், காற்று போகிற சைட்லேயே அப்படியே போயிட்டே இருந்தோம்னா அது டவுன் ஸ்ட்ரீம் தானே இல்லையா, அப்போஸ் பண்ண மாட்டோம். அது எதிர்த்துட்டு வந்தாக்கா நம்ம ஸ்பீடு கம்மியாகும் இல்லையா. ஸோ அப்போது இதையும் அதே தான் சொல்கிறோம். ஓகேவா, இது ரெண்டுத்துக்குமே அப்ளிகபிள். இங்கே தண்ணியில் இருந்ததுனால போட்டு, இங்கே தரையில் போகிறப்ப கூட விண்டு வெலாசிட்டியை பேஸ் பண்ணி தானே இல்லையா. ஸோ சைக்கிள் ஓட்டுறவங்கலாம் நல்லா தெரியும், காற்று நல்லா ஆடி மாதம் காற்றுல சர்ன்னு அடிச்சா அதே டயத்தில் ஓடினாக்கா அப்படியே தான் போயிட்டு இருப்போம், இன்னும் ஸ்பீடில் போவோம். எதிர்த்துக்கிட்டு போனால் பெடலை போட்டு அமுகன்னு அமுக்கிட்டு இருப்போம் இல்லையா, அதுதான் அப் ஸ்ட்ரீம், இது டவுன் ஸ்ட்ரீம். அப்போது ஸ்பீடில் சேஞ்சஸ் இருக்கும் இல்லையா. இப்போ ஸ்டில் வாட்டராக இருக்கிறப்போ அதனுடைய வெலாசிட்டி, அதனுடைய ஸ்பீடு வந்து ஒய், போட்டோட ஸ்பீடு வந்து எக்ஸ், இல்லாட்டினா அவன் சைக்கிளிஸ்டோட ஸ்பீடு எக்ஸ், இல்லாட்டினா பிளேனோட ஸ்பீடு எக்ஸ், எதுக்கு வேணா இதை யூஸ் பண்ணலாம். ஸோ அப்போ இந்த இடத்துல என்ன ஆகும், ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகும், ஏன்னா அது போற ஸ்டைல்லே போயிட்டே இருக்கும். அப்போ இதுல அந்த போட்டோட இல்லாட்டா மனுஷனோட ஸ்பீடு எப்படி இருக்கும், எக்ஸ் பிளஸ் ஒய்னு இருக்கும், இது வந்து ஸ்பீடு. ஆனா இங்க எப்படி இருக்கும், எக்ஸ் மைனஸ் ஒய்னு இருக்கும். நான் சொல்ற கான்செப்ட் புரிஞ்சுதா. ஏன், ரிட்டர்ன்ல வர்றதுனால, ஆப்போசிட்ல வர்றதுனால என்ன ஆகும், நம்மளுடைய ஸ்பீடு ரெடியூஸ் ஆகும், அதனால தான் அது எக்ஸ் மைனஸ் ஒய். ஸோ இப்போ இது வந்து அப் ஸ்பீட் அப்படின்னு சொல்லலாம், இல்லாட்டா இது வந்து டவுன் ஸ்பீட்னு சொல்லலாம் இல்லையா, இல்லாட்டா அப் ஸ்ட்ரீம் ஸ்பீடு, டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீடு எப்படி வேணும் வச்சுக்கோ. ஓகே, ஸோ அப் ஸ்பீடு, டவுன் ஸ்பீட். ஓகேவா, இதுல தெளிவா இருக்கமா, ரைட். இப்போ போறதுக்கு ஒரு டைம் இருக்கும் இல்லையா. ஸோ டைம் டேக்கன் ஃபார் டவுன் ஸ்ட்ரீம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாக்கா அது T1. இது வந்து என்னது, டைம் டேக்கன். இங்க போறது எல்லாமே அப் ஸ்ட்ரீமுக்குன்னு வச்சுக்கோ, டவுன் ஸ்ட்ரீமுக்குன்னு வச்சுக்கோ, டைம் டேக்கன் ஒரே மாதிரி கன்வென்ஷன் வச்சுட்டா ஈஸியா இருக்கும். இங்க வரப்ப என்னது, அப்ஸ்ட்ரீம்ல அது டைம் 2. உனக்கே தெரியும், அப்ஸ்ட்ரீம்ல போற டைம் வந்து ஜாஸ்தியா வரும்ல இல்லையா. ஒரு ஸ்பீடு, காத்து அடிக்கிற ஸ்பீட்லயே நம்மளும் போயிட்டே இருந்தோம்னா கம்மியான நேரத்துல போய் சேர்ந்துடலாம். இல்லைன்னாக்கா நிறைய நேரம் ஆகும், 4 ஹவர் ஆகுறதுல 8 ஹவர் ஆகலாம், இல்லாட்டா 6 ஹவர் ஆகலாம், அப்படி ஆகலாம் இல்லையா. ஸோ அப்போ T2 இஸ் ஆல்வேஸ் கிரேட்டர் தேன் T1. ஏன், எதிர்த்துக்கிட்டு போக வேண்டியதா இருக்கு, புரியுதா. அப்ப நீனு இந்த பாயிண்ட் நோட் பண்ணிக்கணும்.
T2 இது. ஆனா ஸ்பீடை பொறுத்தவரையிலும் பார்த்தோம்னாக்கா நல்லாவே தெரியும். தட் இஸ் எக்ஸ் பிளஸ் ஒய் வந்து எப்போதுமே கிரேட்டர் தேன் எக்ஸ் மைனஸ் ஒய், அப்படியே உல்டாவா இருக்கும். இங்க பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த ரெண்டையும் நீங்க பக்காவா நோட் பண்ணிக்கணும். இது கான்செப்டுவலா புரிஞ்சுக்கிறது சௌரியமா இருக்கும். நவ் லெட் அஸ் கம் பேக் டு தி சப்ஜெக்ட். இப்போ என்ன சொல்லியிருக்கேன் அதுல, இந்த போட், அதை நான் மறுபடியும் இங்க எடுத்துட்டு வரேன். ஏன்னா டிஸ்கஸ் பண்றது சௌரியமா இருக்கும் இல்லையா? ஸோ கான்செப்ட் பார்த்துட்டோம். இப்போ பிளேன், இதில் என்ன சொல்கிறோம், பிளேனு. அடுத்தது நான் இதெல்லாம் சொல்லுவேன், சிஓல் இது நம்மளா வச்சுக்க வேண்டியதான். ஸோ இந்த பிளேன், இங்கே ஏர்கிராஃப்ட் பிளேன் ட்ராவல்டு 600 மைல்ஸ். ஸோ 600 மைல்ஸ் ட்ராவல் பண்ணுது. இது வந்து ஒரு டிஸ்டன்ஸ். ஈச் வே அப்படின்னா ஒவ்வொரு இதுவும், ஏன்னா இங்கேருந்து ஒரு பர்டிகுலர் பிளேஸ்லேருந்து ஏ டு பி, ஏன்ற ஒரு பிளேஸ்லேருந்து பின்ற ஒரு பிளேஸுக்கு ஏர்கிராஃப்ட் போகுது இல்லையா? ஸோ இந்த ஏர்கிராஃப்ட் போகிறப்ப ஓகேவா, ஏ டு பி, இதுக்கு எவ்வளோ நேரம், ஐ மீன் எவ்வளோ கிலோமீட்டரு, எவ்வளோ மைலு, 600 மைல்ஸ் அப்படிங்கிறான். அதே மாதிரி திரும்பி ரிட்டர்ன் ஆகணும் இல்லை, திரும்பி ரிட்டர்ன் ஆகிறதுக்கு அதே 600 மைல்ஸ் தான், அதே டிஸ்டன்ஸ் தானே இருக்கும். அடுத்தது த ட்ரிப் தேர் வாஸ் வித் த விண்ட். இந்த மாதிரி போகிறப்போ விண்ட் இருக்கும் இல்லை, விண்ட் இல்லாமல் போக முடியுமா? ஸோ ஏர்கிராஃப்டில் பயங்கர ஸ்பீடில் போயிட்டு இருக்கு, ஏற்ற மாதிரி காற்று வந்துட்டு இருக்கும். இட் டுக் 5 hours. ஸோ ட்ரிப்பில் 5 hours ஆகுது அப்படிங்கிறான். புரியுதா? த ட்ரிப் தேர் வாஸ் வித் விண்ட். ஸோ இங்கேருந்து ஒரு பர்டிகுலர் பிளேஸ்லேருந்து சியோலுக்கு போகிறப்போ 5 hours ஆகுதுங்கிறான். அப்போது இங்கேருந்து இங்கே போகிறதுக்கு ஸோ T1 எவ்வளோ ஆச்சு, 5 hours ஆச்சு. அடுத்து the trip was into the wind. Trip back was into the wind. The trip back took 10 hours. அப்படின்னா என்ன அர்த்தம், திரும்பி வரப்போ எழுத்துக்கிட்டு வரான்னு அர்த்தம். போகிறப்போ 5 hours ஆச்சு, திரும்பி வரப்போ எழுத்துட்டு வரான். ஸோ அப்போ ஏர் கரண்ட் இந்த இடத்துல கம்ஃபர்டபுளாக இருக்குது. நான் ஏற்கனவே பேசுகிற மாதிரி ஏர் கரண்ட்டை வேவியாக நான் காமிக்கிறேன். ஸோ இவங்கெல்லாம் இந்த டைரெக்ஷன்லேயே போகிறதுனால அது ஜாலியாக 5 hours போயிடுறான். ஆனால் இந்த ஏர் கரண்ட்டை ஆப்போசிட்டாக வர வேண்டியதாக இருக்குது. ஆப்போசிட்டாக வரப்போ அந்த டைம் டேக்கன் வந்து ஜாஸ்தியாக தானே இருக்கும். அப்போது T2 இஸ் ஈக்குவல் டு ஹவு மச், தட் இஸ் 10 hours ஆகுது. அப்படியே டபுள் ஆகுது. அவ்வளோ தூரத்துக்கு அதோட ஸ்பீடு அஃபெக்ட் பண்ணுது. சரியா? ரைட். வாட் இஸ் த ஸ்பீட் ஆஃப் த பிளேன் இன் ஸ்டில் ஏர் அப்படின்னு கேட்டிருக்கான். எப்போதுமே இந்த மாதிரி அல்ஜிப்ரா எக்ஸாம்ஸில் லீனியர் ஈக்குவேஷன்ஸ் எல்லாம் வாட் இஸ் என்ன கடைசியாக கேட்குறானோ அதை எக்ஸ் அண்ட் ஒய்னு வச்சுக்க வேண்டியதான். ஸோ அப்போ இங்கே என்ன பண்ணுறோம், ஸ்பீட் ஆஃப் த பிளேனை வந்து நம்ம ஸ்டில்ல, என்னது ஸ்டில் விண்டில், ஸ்டில் ஏரில், அதாவது அசையாத ஏரில் எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம். அப்போது ஸ்பீட் ஆஃப் த விண்டை என்னன்னு பண்ணுறோம், ஒய்ன்னு வச்சுருக்கோம். இப்போ நான் ஏற்கனவே லாஜிக் சொல்லியிருக்கேன். ஸோ ஏ டு பி போகிறப்போ அதனுடைய ஸ்பீடு எவ்வளோ, கம்ஃபர்டபுளாக அது ஃபுல்லாக போகும் எக்ஸ் ப்ளஸ் ஒய்னு. திரும்பி ரிட்டர்ன் ஆகிறப்ப ஸ்பீடு கம்மியாகும், எக்ஸ் மைனஸ் ஒய்ன்னு இருக்கும். இப்போ புரிஞ்சுதா? டிஸ்டன்ஸ் இங்கே சொல்லிட்டேன். ஸோ டிஸ்டன்ஸ் இது என்னது, எஸ். ஸோ லெட் அஸ் சே திஸ் இஸ் S1, திஸ் இஸ் S2. You know very well போகிறதுக்கு வரதுக்கு ஈக்குவல் டிஸ்டன்ஸ் தான். ஸோ S1 is equal to S2 is equal to Sன்னு வச்சுக்கலாம். தட் இஸ் ஈக்குவல் டு 600 மைல்ஸ். ஓகேவா? ரைட். இப்போ நம்ம அவன் என்ன கேட்டிருக்கான், இந்த லாஜிக்கெல்லாம் கொடுத்துட்டு ஸ்பீடு எவ்வளோன்னு கேட்குறான். அவ்வளோதான், ஒன்றுமே கிடையாது. இது கவனிங்க. நவ் இப்போ டைம் டேக்கனுக்கான ஈக்குவேஷன் நமக்கு இருக்கும் இல்லையா? ஸோ நமக்கு டைமுக்கான ஈக்குவேஷன் என்ன, ஸ்பீட், அதாவது டிஸ்பிளேஸ்மெண்ட் எஸ் டிவைடட் பை என்னது ஸ்பீடு, இந்த இடத்துல வெலாசிட்டி. நான் ஏற்கனவே இந்த ஃபார்முலாவை மாற்றாத அப்படியே ஞாபகம் வச்சுக்கோ. ஸோ டி, இப்போ அதே மாதிரி தானே இங்கே T1. ஸோ அப்போ இது வந்து V2 இஸ் ஈக்குவல் டு அப்படின்னு வச்சுருக்கோம். அங்கே போகிற ஸ்பீடு வந்து டவுன் ஸ்ட்ரீமில் போகிறப்போ V1ன்னு வச்சுருக்கோம் நம்ம இல்லையா? ஸோ V1 இஸ் ஈக்குவல் டு திஸ் மச் அப்படின்னு வச்சுருக்கோம். அப்போது என்ன பண்ணுறோம், நம்ம S1 S2 தான் ஏற்கனவே தெரியும். இப்போ அப்படியே சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுவோம். ஸோ T1 அப்படிங்கிறது என்னது, S1 டிவைடட் பை V1. கரெக்டாக? அடுத்தது T2ன்றது என்னது, S2 டிவைடட் பை V2. அப்படி அப்படியே சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியது தானே. T1 அப்படிங்கிறது என்னது, இங்கே எவ்வளோ ஹவர் ஆகுது, 5 hours ஆச்சுங்கிறான்.
that is equal to s எவ்வளோ 600 mile divided by v1 எவ்வளோ x plus y. அதே மாதிரி இங்க t2 எவ்வளோப்பா 10 hours. அதுக்கப்புறம் s2 600 miles. அதுக்கப்புறம் v2 வந்து x minus y. That's it. ஸோ அப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கோ. ப்ரொசீட் த ப்ராப்ளம். ஒன்ஸ் வந்துருச்சுன்னா ஈக்குவேஷன் அதுக்கப்புறம் தட்டப்பட்ட அடிச்சல் இருக்கலாம் நீங்கள். ஸோ x plus y. So 5 into x plus y is equal to 600. அதே மாதிரி சைமல்டேனியஸை இதே ஹேண்டில் பண்ணுவோம். இது என்னாச்சு 10 into x minus y is equal to 600. இது என்ன பண்ணலாம் 5ஆல் டிவைட் பண்ணிடலாமா, ரொம்ப ஈஸியாக போயிடும். ஸோ அப்போ 1/5ன்னு போட்டால் 5 கேன்சல் ஆகிடும், வெறுமனே x plus 5. எப்போதுமே பேர் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷனில் ஜென்ரலாக ஒரு பக்கம் ஒண்டி பண்ணக்கூடாது. LHS பண்ணால் RHS அதே வேலையை பண்ணணும். ஸோ 1/5 அங்கே போட்டோம்னாக்கா 600 into 1/5ன்னு போடுவோம் இல்லையா. ஸோ 600 into 1/5 அப்படிங்கிறப்போ எவ்வளோ ஆகுது 600 into 1/5. உனக்கு சில பேருக்கு போட்டு காமிச்சாதான் புரியும், அதனால நான் போட்டுறேன் எதுக்கும் 1/5. இது கண்டிஷன். அப்போ இந்த இடத்துல 600 into 1/5. ஓகேவா, ரைட். அடுத்தது இதை இங்கே ஏற்கனவே 5 இருக்கு, நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. ஸோ 1/5ஆல் ரெண்டு பக்கமும் கேன்சல் பண்ணுறேன். அடி இங்கே 5, இந்த இடத்துல 120. ஓகேவா. நவ் x plus y is equal to 120. Got it. அடுத்தது இங்கே என்ன பண்ணணும், நான் என்ன சொன்னேன் 1/10ஆல் மல்டிப்ளை பண்ணுப்பா. உடனே என்ன பண்ணுற 1/10 ரெண்டு பக்கமும் பண்ணணும். இன்ட்டு 10 into x minus y இருக்கு. தேவையில்லாமல் போய் x இன்ட்டு இதெல்லாம் 10x 10 மைலாம் போட்டுருக்காத. எதெல்லாம் ஈஸியோ அதெல்லாம் நம்ம கம்ஃபர்டபுளாக எடுத்துக்கணும். இங்கேயும் 1/10ஆல் பண்ணுறேன். ஸோ அப்போது என்ன பண்ணலாம், இங்கே 10 கேன்சல் ஆகிடும். இந்த இடத்துல எவ்வளோ ஆச்சு 16 ஆகிடும். அப்போது இங்கே எவ்வளோ x plus y is equal to 120. ஸோ லீனியர் ஈக்குவேஷன் 1 மாட்டுச்சா. இங்கே x minus y is equal to 60. ஓகேயா. ஸோ அப்போது இது ரெண்டாவது ஈக்குவேஷன். புரிஞ்சுதா. ஸோ இனிமேட்டுக்கு தான் நீங்கள் எலிமினேஷன், சப்ஸ்டியூஷன், கிராஸ் மல்டிப்ளிகேஷன் என்னென்ன மெத்தட் இருக்கோ எதை வேணாலும் போடலாம் நீ. ஸோ அப்போது எக்ஸ் ப்ளஸ் உனக்கே தெரியும், ஈஸியஸ்ட் எலிமினேஷன் அடிச்சிடுவேன். x plus y is equal to 120, x minus y is equal to 60. இப்போ அப்படியே ஆட் பண்ணலாம். அப்படியே ஆட் பண்ணுறப்போ plus y minus y cancelled. Now we get 2x is equal to இங்கே எவ்வளாச்சு 180. Therefore x is equal to 180 divided by 2, that is 90 miles per hour. ஏன், ஏன்னா ஸ்பீடு. ஸோ ஸ்பீடோட யூனிட்டு மைல்ஸ் பர் ஹவர் இந்த இடத்துல. ஸோ அப்போது உனக்கு வந்து இந்தியன் லாங்குவேஜ் எல்லாம் வேணா கிலோமீட்டர் பர் ஹவர்னு வச்சுக்கோள் தான். ஸோ அப்போது 6 இந்த இடத்துல எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு, ஏற்கனவே நமக்கு தெரியும் எக்ஸ் மைனஸ் ஒய், எக்ஸோட வேல்யூ தெரிஞ்சு போச்சு. எக்ஸ் வந்து எவ்வளோ 90 மைல்ஸ் பர் ஹவர். அப்போ ஒய் வேல்யூ தெரியணும். ஸோ யூ கேன் சப்ஸ்டிடியூட் இன் திஸ் ஈக்குவேஷன். எக்ஸ் மைனஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 60. அப்போ மைனஸ் எக்ஸ் எவ்வளோ 90 minus y is equal to எவ்வளோ 60. ஸோ அப்போ மைனஸ் y is equal to இங்கே எவ்வளோ ஆச்சு 60 minus 90. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் y is equal to minus 30. ஸோ மைனஸ் ஆர் மைனஸ் ப்ளஸ். அப்போ ஒய்யோட வேல்யூ எவ்வளோ 30 miles per hour. ஸோ எப்போதுமே இந்த ப்ரெசன்டேஷன் ஆஃப் ஆன்சர்ன்றது ரொம்ப முக்கியம். ஃபைனலாக ஒரு தடவை எடுத்து தெளிவாக எழுதணும். அப்படியே அங்கே இருக்க பார்த்துங்க சாட்டிங்க அப்படின்ட்டு போகக்கூடாது. இந்த ப்ரெசன்டேஷன் ஆஃப் ஆன்சர் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. அதை எடுத்து எழுதுறப்ப சில பேர் அதை தப்பி பண்ணிடுவாங்க, ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஸோ அப்போது அது ஸ்டேட்மெண்ட்டாக என்ன ஃபார்மில் அவங்க கொடுத்தாங்களோ அதே மாதிரி எழுது. ஸோ அப்போ என்னது த ஸ்பீட், அது கரெக்டாக ஸ்டேட்மெண்ட்டாக எழுதினா தான் நீட்டாக இருக்கும். த ஸ்பீட் ஆஃப் என்னது பிளேன், இந்த ஏர்கிராஃப்ட் இல்லையா, த ஸ்பீட் ஆஃப் பிளேன் எப்படி இருக்கோ அங்கே ஆன்வர்டு இந்த ஸ்பீட் ஆஃப் பிளேன் அது வந்து ஸ்டில் ஏரில் தான் சொல்லியிருக்காங்க இல்லையா. த ஸ்பீட் ஆஃப் பிளேன் இன் ஸ்டில் விண்ட் ஆர் ஸ்டில் ஏர். ஏர் மூவ் ஆனால் விண்ட் இல்லையா, ஸோ ஸ்டில் ஏர். அது வந்து எவ்வளோ 690 எவ்வளோ பார்த்தோம் 90 miles per hour.
ஞாபகம் வச்சுக்கோ, எதுக்கும் ஒரு தடவை பார்த்துக்கோ. நம்ம எங்கேயாவது கோட்டை விட்டுருவோம் 90 பர் ஓகே. அடுத்தது விண்டோட ஸ்பீடு எவ்வளோ? ஸோ த ஸ்பீட் ஆஃப் wind, அதை நீ எப்படி ரெப்ரசன்ட் பண்ணியிருக்க? வித்தின் பிராக்கெட்ல வேணா எக்ஸ்ன்னு போட்டுக்கோ. த ஸ்பீட் ஆஃப் wind, இந்த ஸ்டில் யாருன்றதை மென்ஷன் பண்ணணும். த ஸ்பீட் ஆஃப் wind y is equal to எவ்வளோ? that is 30 miles per hour. இப்போ இந்த கொஷினையே உன்னை ஏமாத்தி கேட்கறதாலும் கேட்கலாம். that is a chance. அதாவது ஜென்ரலா கேட்டு விட்டுருவான். ஆன்வேர்டு இங்கேருந்து போனப்ப என்ன டவுன்வேர்டு, அதாவது டவுன் ஸ்ட்ரீம்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? அப்போ சியோலுக்கு போறப்போ அதனுடைய ஸ்பீடு எவ்வளோ அப்படின்னா நீ என்ன பண்ணணும்? 90 + 30 ஆட் பண்ணி சொல்லணும். ஏன்னா அந்த எக்ஸ்பிரஸ் ஸ்டில்னு கேட்கல. சியோலுக்கு போற ஸ்பீடு எவ்வளோ, வந்த ஸ்பீடு எவ்வளோ? அப்போ போற ஸ்பீடுனா 90 + 30 தட் இஸ் 120. ஸோ அப்போ 120 மைல்ஸ் பர் ஹவர் ஸ்பீடில் அது போயிருக்கான். ரிட்டர்ன் ஜேர்னியில் எப்படி பண்ணோம்? எக்ஸ் மைனஸ் ஒய் இல்லையா? அப்போ 90 - 30 = 60. சப்போஸ் அந்த மாதிரி கேட்டால் அப்போ எக்ஸ் + ஒய் எக்ஸ் - ஒய்னு போடணும். இங்கே அப்படி கேட்கல, வெறுமனே ஸ்டில் ஏன்னு கேட்டிருக்கான். அப்படியே எக்ஸ் ஒய் வேல்யூவை போட்டு விட்டுடலாம். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் ஆன்சர். ஐ ஹோப் உங்களுக்கு இது நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த கான்செப்ட் எப்போதுமே இந்த மாதிரி ஸ்பீடு, டைமு, டிஸ்டன்ஸ் வந்ததுன்னா வச்சு செய்யலாம் நீங்கள். ஓகே, தேங்க்யூ.